விஜய் வந்து ஒரு அதிரடியான ஒரு விஷயத்த பண்ணுறாரு. அது யாருமே எதிர்பார்க்கல. விஜய் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவார் அப்படிங்கிற நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி என்ன விஷயத்த விஜய் பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தா, நாகுவை வந்து அவங்களோட அப்பார்ட்மெண்ட் கட்டுற இடத்துக்கு நீங்கள் அந்த ஒர்க்கை பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து திடீர்னு ஃபோனில் வந்து சொல்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்த சொல்லும்போது அது உண்மையிலே எல்லாருக்குமே ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் தான் இருக்குது. ஏன்னா விஜய் நினச்சா எவ்வளோ பேரை வந்து அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு வேலைக்கு வைக்கலாம். ஏன்னா புதுசாக மல்லி அடுக்கவனு கட்ட ஆரம்பிச்சிருக்காரு, பூமி பூஜை போட்டாச்சு. அப்போ இந்த இடத்துக்கு ஒரு ஆளை செலக்ட் பண்ணுறாரு அப்படின்னா இங்கே நாகுவை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ நாகுவை செலக்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? அப்போ அந்த இடத்துல வந்து ஃபோனில் கூட நாகு வந்து ஒரு தயக்கத்தோடு தான் பேசுகிறாங்க. தம்பி, நான் வந்து படிக்கலை, என்கிட்ட அந்தளவுக்கு படிப்பறிவு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தயக்கத்தில் சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல விஜய் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இல்லைங்க உங்ககிட்ட வந்து அந்த கேலிபர் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த கேலிபர் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க உங்ககிட்ட ஒரு நல்ல முடிவெடுக்கக்கூடிய திறமை இருக்குது, ஒரு விஷயத்தை முடிப்பீங்க எதுவாக இருந்தாலும். இன்னொன்று, உங்கள்கிட்ட அந்த தன்னம்பிக்கை, தைரியம் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது, அதை நான் பார்த்துருக்கேன், அதனால் உங்களால் இந்த வேலையை செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையோடு பேசுகிறவங்க. அப்போ இந்த இடத்துல விஜயோட பார்வையில் ஒரு பிஸ்னஸ் மைண்டில் ஒவ்வொருத்தரையும் பார்க்குறாங்க. மல்லிகிட்ட எந்த திறமை இருக்குது, நாகுகிட்ட என்ன மாதிரியான திறமை இருக்குது அப்படிங்கிறத நல்லாவே உணர்ந்துருக்காங்க. அப்போ எல்லாருமே சரிதான், இது வந்து நீங்களாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். என்ன அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையோடு தான் எப்போவுமே இருக்கணும். அப்போ எப்போ நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்மளை அறியாமே நடக்கும். அப்போ விஜய் வந்து ஒரு வாய்ப்பை அங்கே வந்து கொடுக்குறாங்க. தன்னை தேடி வந்த வாய்ப்பை நாகு வந்து தட்டி கழிக்கக்கூடாது, அந்த தயக்கங்கிறது இருக்கக்கூடாது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் தயங்குனீங்க, முடிவெடுக்கலை அப்படின்னா அந்த விஷயம் நடக்காமலே போயிடும். அப்போ ஒரு விஷயத்தை நடத்தணும் அப்படின்னா முதல்ல தயக்கத்தை உடைக்கணும், அதுக்கப்புறம் பயத்தை உடைக்கணும், தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொண்டு வைக்கணும். அதுதான் இங்கே நாகுக்கு இப்போ தேவை. அப்போ இந்த நாகு என்ன பண்ணுவாங்க, தைரியமாக அந்த முடிவை எடுப்பாங்க. அப்போ விஜய் கிட்ட வேலைக்கு போகிறாங்க. அப்போ விஜய் கிட்ட வேலைக்கு எதுக்காக போகணும், விஜய் ஏன் இவங்களை கூப்பிடணும்? ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கும்போது ஒரு நம்பிக்கையான ஆள் தேவை. ஏற்கனவே ஒரு விஷயத்தில் வந்து அவங்க அந்த பூமி பூஜை விஷயத்தில் ராஜி பணம் கொடுத்து சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க, தடை ஏற்படுத்தாங்க அப்படிங்கிறது விஜய்க்கு கண்கூடா தெரியுது. அப்போ இந்த இடத்துக்கு வந்து நமக்கு நம்பிக்கையான ஆள், நம்ம மேலே உண்மையிலே பாசமாக இருக்கக்கூடிய ஆள் தேவை அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நாகு சரியான ஆள் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ நாகு அங்கே போனாங்கன்னா இன்னும் அங்கே வந்து சில பிரச்சனைகள் வரும். ஏன்னா அந்த சைட்டில் ராஜி பிரச்சனையை உருவாக்குவாங்க ரகு மூலமாக. அப்போ அந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு யாரால் முடியும் அப்படின்னா அது வந்து நாகுவால் முடியும் அப்படிங்கிறத நம்புகிறாங்க. அப்போ நாகுவும் சில விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க. யாரை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா இந்த ராஜிக்கும் ரகுவுக்குமான உறவு என்ன, அவங்க எதுக்காக அந்த மாதிரி ஒரு பழக்கத்தில் இருக்காங்க, தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்னு. தவறான பழக்கம் கிடையாது, அவங்க ஒரு கெட்ட செயல்களை செய்கிறதுக்காக, அதாவது விஜய்க்கு எதிராக செயல்களை செய்கிறதுக்காக இந்த ரெண்டு பேரும் கூடியிருக்காங்க, ராஜியும் ரகுவும். அப்போ அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறது தான் இந்த நாகுவோட வேலையாக இருக்கும். அப்போ அதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா இந்த சுடர் வரைக்கும் கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. அதாவது ஏன்னா ரகுவை பிடிச்சாச்சு அப்படின்னாலே அங்கே வந்து அடுத்ததாக சுடர் தான் மாட்டுவாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து ரகுவை எந்த மாதிரி பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய விஷயமா இருக்குது. அப்போ இந்த ரகு வந்து கழுவுற மீனில் நழுவுற மீன் அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் தப்பிச்சு போகிற மாதிரி தான் அவர் வந்து எல்லா பிளானுமே பண்ணிகிட்டு இருக்காரு. இது வரைக்கும் அந்த மாதிரி தான் பண்ணுறாரு. அப்போ இந்த விஷயத்தில் நாகு கண்டிப்பாக ரகுவை பிடிப்பாங்க, விஜய் கிட்ட ஒப்படைப்பாங்க. அதே நேரத்தில் அந்த சுடர் யார் அப்படிங்கிறதையும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.